தீபாவளியையொட்டி புதுச்சேரியில் விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேரு வீதி, காந்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் புதிய ஆடைகளை வாங்க குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த். தற்போது புதுச்சேரியில் நாளை தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் கடைவீதிகளில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அது தொடர்பான விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் புதுச்சேரியில் நகர பகுதியிலான நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, மிஷின் வீதி உள்ளிட்ட சாலைகளில் உள்ள கடைகளில் புதிய ஆடை வாங்க பொதுமக்கள் அலைமோதி வருகின்றனர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே தேவையான உடைகள், ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்க பொதுமக்கள் நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது. மேலும் வாரந்தோறும் நடைபெறும் இந்த சந்தை மார்க்கெட்டிலும் குறைந்த விலையில் ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். பொதுமக்கள் கூட்டம் காரணமாக நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட வீதிகளில் தடுப்புகள் வைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் அங்கேயே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கூட்டத்தை போலீசார் கண்காணித்து வரும் நிலையில நகரப்பகுதி 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில மக்கள் அதிக ஆர்வம் காட்டி தங்களுக்கு தேவையான பட்டாசு மற்றும் பொருட்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன தெரிகிறது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.